ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கார்த்தி ரேவதிக்கு வேலண்டைன்ஸ் டே அதுவுமா செம்மையா சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதி இதை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நீ இந்த அளவுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அதனால தான் ரேவதி நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நான் ஸ்டார்டிங்கே உன்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இந்த அளவுக்கு நீ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, உனக்கு ரொம்பவே நன்றி ராஜா. நான் கூட நினச்சேன் நீ அம்மாவோட கட்டாயத்தினால என்னோட கழுத்தில் தாலி கட்டினியா, அதனால நான் அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்பேன், ஒருவேளை அவனுக்கு நம்மளை பிடிக்கல போல, நம்ம மேலே விருப்பம் இல்லை அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸில் நீ எந்த அளவுக்கு என்னை விரும்புகிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இளையராஜா சொல்கிறாங்க, இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தா நான் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, கேக்கெல்லாம் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா சொல்ல. இதை கேட்ட நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே கேக்கெல்லாம் வெட்டி சூப்பராக வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி முடிச்சிடுறாங்க. அப்போது நம்ம இளையராஜா சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தான் கார்த்தி உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷமாக நீங்கள் ரெண்டு பேரும் எப்போயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இந்த நாளை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆனந்த கண்ணீரோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரோகிணி ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ரேவதி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, கார்த்தி வந்து எனக்கு வேலண்டைன்ஸ் டே சர்ப்ரைஸ் பண்ணி அவனோட காதலை எனக்கு நிரூபிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, நான் அப்போலேருந்தே சொல்லிட்டு தானே இருந்தேன் ரேவதி, நீ தான் அவரை புரிஞ்சிக்கவே இல்லை, அவருக்கு உன் மேலே எந்த அளவுக்கு காதல் இருக்குன்னு இப்போயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து ரேவதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து இந்த ரேவதியை கூட்டிட்டு கார்த்தி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ரேவதி ரோகிணி கிட்ட பேசுறத ஓட்டு கேட்குறாங்க. என்ன இவ ரேவதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ரோகிணி சொல்றாங்க, இப்படியே கடைசி வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போதான் நம்ம சந்திராக்கு புரியுது, ஓஹோ இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல அதனால அவளை சர்ப்ரைஸ் பண்ண கூட்டிட்டு போயிருக்கானா, வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை இப்படியே நம்ம சும்மா விடக்கூடாது, அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரிக்கு கால் பண்றாங்க. அக்கா எங்கக்கா இருக்க, நீ எப்பதான் வருவா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாமுடிச்சேரி சொல்றாங்க, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு சந்திரா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, நீ வீட்டில் இல்லாத நேரம் இங்கே என்னென்னலாம் நடக்குது தெரியுமா, ரேவதி அவ இஷ்டத்துக்கு அந்த கார்த்தி பையனோட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவா, அதனால கார்த்தி வந்து ரேவதிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக எங்கேயோ கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். இதுங்க போகிற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குக்கா, இந்த 6 மாசத்துல எங்கே ரேவதி கர்ப்பம் ஆயிட்டானா அவ்வளவு தான், நம்ம நினச்சதை சாதிக்கவே முடியாது, இவங்க ரெண்டு பேருக்கும் அப்புறம் டைவர்ஸ் கிடைக்காமலே போயிடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, என்ன சந்திரா சொல்கிற, ரேவதி கார்த்தியோட வெளியில் போயிருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா நான் என் 2 கண்ணால் பார்த்தேன், 2 பேருமே மேட்சிங்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, நான் இப்போமே வரேன் சந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, அக்கா வந்தோன்னே கண்டிப்பாக வேலையாக 2 பேரையும் நம்ம பிரித்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சாமுடிச்சேரி வந்துடுறாங்க. சாமுடிச்சேரியை பார்த்து சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இந்த வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் ரேவதி கார்த்தி மட்டும் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, அதான் ஃபோன்லேயே சொன்னியே சந்திரா, அவங்க 2 பேருமே எங்கேயோ வெளியில் போயிருக்காங்கன்னு, வரட்டும் வந்ததுக்கப்புறம் நான் ரேவதியை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவத்தோடு இருக்காங்க. அப்போ தான் ராஜராஜன் வந்து சாமுடிச்சேரி கிட்ட கேட்குறாங்க, என்ன ஈஸ்வரி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, அதான் சின்னத்தை இருக்காங்களே அவங்க தான் ஒன்று கடக்க ஒன்று சொல்லி அத்தையை வர வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்திக் 2 பேருமே வேலண்டைன்ஸ் டே எல்லாம் கொண்டாடிட்டு சந்தோஷமா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள நுழையும் போது நம்ம சாமுடிச்சேரி பயங்கர கோவத்தோட ரேவதியை பார்க்குறாங்க. அப்போ ரேவதி சாமுடிச்சேரி கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாமுடிச்சேரி சொல்றாங்க, என்ன ரேவதி எங்கே போயிட்டு வர, ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு தான் என்னோட புருஷன் எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுடிச்சேரி சொல்றாங்க, என்ன ரேவதி உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, உனக்கும் கார்த்திக்கும் இன்னும் 6 மாசத்துல டைவர்ஸ் ஆக போகுது, அது கூட மனசுல வைக்காம இப்படி வேலண்டைன்ஸ் டே அதுவுமா அவன் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, நான் பார்த்துருக்க மாப்பிள்ளையே தான் நீ டைவர்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் தான் ஜாக் தான் உன்னோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என் கழுத்தில் தாலி இன்னும் இருக்குது,
இந்த தாலிக்கு சொந்தக்காரன் கார்த்திக் தான், அதனால தான் நான் அவன் கூட வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போனேன். இதில் என்ன தப்பு இருக்கு? ஆளுக்கு நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்பிடுச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நான் ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீ எந்த அளவுக்கு கார்த்தியை விட்டு தள்ளி இருக்கியோ அந்த அளவுக்கு டைவர்ஸ் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, எனக்கெல்லாம் அவரை டைவர்ஸ் பண்ணுன்ற எண்ணம் துளி கூட இல்லை. இப்போ தான் நானும் கார்த்தியும் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கோம். எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா ஓ முன்னாடி எப்படி எழுத்து பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பிடுச்சேரி சொல்கிறாங்க, என்ன ரேவதி எனவே எழுத்து பேசுறியா? நீ அவன் கூட ஊரை சுற்றினாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உனக்கு இந்த 6 மாசத்துல டைவர்ஸ் நான் வாங்கி தரதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனா கோர்ட்ல டைவர்ஸ் கொடுக்கும்போது எங்க 2 பேருக்கிட்டையும் கேட்பாங்களே நீங்க மனப்பூர்வமா பிரியறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது நான் ராஜா விட்டு பிரிய சம்மந்தம் கிடையவே கிடையாது, என்னைய வற்புறுத்தி தான் இந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண வச்சாங்க, நான் சொல்லியே அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ பண்றது ரொம்பவே தப்பு. அன்னைக்கு பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டப்பவே உங்க 2 பேருக்குள்ள உறவு முடிஞ்சு போயிடுச்சு, அது தெரியாம நீ இவன் கூட ஊரை சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆனா சட்ட ரீதியா நாங்க இன்னும் பிரியவே இல்லையே, அதனால நான் அவர் கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன், இது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்றாங்க, ஈஸ்வரி நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோ, ரேவதிக்கு கார்த்தி மாப்பிள்ளையை ரொம்பவே பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு அவங்கள பிரிக்கணும்னு நினைக்காத, அவங்கள பிரிச்சா கண்டிப்பாக ரேவதியோட வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பிடுச்சேரி சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும், யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக நிலைமை வேற மாதிரி ஆகிடும், அதனால 2 பேத்துக்கும் முதல்ல டைவர்ஸ் வாங்குற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சந்திராவை சொல்கிறாங்க, சித்தி நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நீங்கள் எதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கங்கனை கட்டிட்டு அலைகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா வீட்டில் ஆளாளுக்கு என்னைய வில்லி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மயில் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் உண்மையாலே வில்லி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாம்பிடுச்சேரி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, சந்திரா இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, கோர்ட் ஆர்டரை மீறி நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் சொல்கிற மாதிரி நீ செய், கண்டிப்பாக அந்த கார்த்தியை ரேவதியை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பிடுச்சேரியும் சந்திராவோட பிளானை கேட்குறாங்க. பரவாயில்லையே சந்திரா, நல்லா தான் பிளான் போடுறேன், இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக கார்த்தி பையன் எனக்கு என்னமோ வீட்டை விட்டு போயிடுவான் தான் தோணுது, சரி நான் அவனை கூப்பிட்டு பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போது கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன், ஆனால் ரேவதியை விட்டு நீ பிரிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க, இங்கே பாருங்க நான் வந்த வேலை இன்னும் முடியவே இல்லை, நான் வந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நானே ரேவதியை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன், அடுத்த நிமிஷம் நீங்கள் இங்கே இருன்னு சொன்னால் கூட நாங்களாம் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பிடுச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு என்ன வேணாலும் தரேன், என்னோட சொத்து பத்து பணம் எல்லாத்தையுமே தரேன், ஆனால் ரேவதியை மட்டும் நீ விட்டுட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்திக்கு செம்ம சிரிப்பு வருது, என்னத்தை என்கிட்டே நீங்கள் விலை பேசுகிறீங்களா, என்கிட்ட இல்லாத சொத்தா உங்ககிட்ட இருந்து நான் கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட சாம்பிடுச்சேரி சொல்கிறாங்க, ஆமாம் நீயே பெரிய பணக்காரன், உனக்கெல்லாம் எதுக்கு இந்த பணம்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்னால் ரேவதியை விட்டு பிரிய முடியாது, அவளோட கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன், அதனால நான் அவ கூட தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும், கோர்ட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை பார்த்துப்போம், கண்டிப்பாக கோர்ட்டில் எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பிடுச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு என் பேச்சை மீறி நீ ரேவதி கூட தான் வாழ்வ அப்படின்ட்டு நீ சொல்லிட்டு இருந்தானா அப்புறம் என்னோட உயிரை நானே எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்த்தியை மிரட்டிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அசர் ஆள் நம்ம கார்த்தி கிடையாது, இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.